இன்னைக்கு சுந்தர் சி டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற அரண்மனை 4 படம் எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சுந்தர் சியும் தமன்னாவும் இந்த படத்துல அண்ணன் தங்கச்சியா நடிச்சிருக்காங்க. ஒரு நாள் தமன்னா இறந்துட்டதா சொல்லி ஃபோன் வருது. அதை கேட்டுட்டு சுந்தர் சி அங்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தமன்னாவோட பிள்ளைங்களை சுத்தி ஒரு சில மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த வீட்டில் எதுக்காக அந்த மாதிரி மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது, தமன்னாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட மீதி கதை. சுந்தர் சி இதுக்கு முன்னாடி எடுத்த அரண்மனை 1, 2, 3 மாதிரியே தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பாருன்னு ஒரு டைம் பாஸுக்காக தான் இந்த படத்தை பார்த்தேன். பட் சுந்தர் சியோட மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்துல சிஜி ஒர்க்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காம நல்லா என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பா அந்த த்ரில்லிங் போர்ஷன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. யோகி பாபு, விடிவி கணேஷ், கோவை சர்லாலாம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோவாக போவோம். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸை சொல்லவே வேண்டாம். சுந்தர் சி சூப்பராக முடிச்சிருந்தாரு. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு அச்சச்சோவோட ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சாங்கில் தமன்னாவும் ராஷிகனாவும் செம்ம கிளாமராக நடிச்சிருந்தாங்க. ஆனால் படத்தில் எந்த ஒரு சீனும் அந்த மாதிரி கிடையாது. ஃபேமிலியோட எல்லாருமே நல்லா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஹிப்ஹாப் ஆதி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மியூசிக்கை இந்த படத்துக்கு போட்டிருக்காருன்னே சொல்லலாம். பேக்ரவுண்டாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மருக்கு எல்லாருமே ஃபேமிலியோட ஒரு தடவை போய் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த அரண்மனை 4.